எல்லாருக்கும் வணக்கம். கோவை பிரியா சமையல். முட்டை ராகி சேமியா. இப்போ ஒரு பேக்கெட் ராகி சேமியாவை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணிங்க. இப்போ இட்லி பாத்திரம் வச்சுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்குங்க. இப்போ ராகி சேமியா போட்டுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு துணி போட்டு ராகி சேமியா போட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினோடனே இந்த மாதிரி உதிரி உதிரியாக பண்ணிங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுங்க. 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுங்க. ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுங்க. லைட்டாக வறுத்துங்க. நீளமாக அரைஞ்ச 2 வெங்காயம் போட்டுங்க. கறிவேப்பிலை கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுங்க. நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கணுங்க. இப்போ ஒரு தக்காளி போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கின உடனே இந்த டைமில் நீங்கள் 3 முட்டையை உடச்சி ஊற்றிங்க. ராகி சேமியாவில் இந்த மாதிரி முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. முட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக வரணுங்க. இப்போ ராகி சேமியா போட்டுங்க. கூடவே சால்ட் போட்டுங்க. மிளகுத்தூள் தூவிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, முட்டை போட்ட ராகி சேமியா ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.